உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிட கார்மேகத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் 12 ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி இந்த கடந்த 2025ஆம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பேருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல் சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகும், நிவர்த்தியாகும். அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்தில் வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? குரு பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம். ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு. சரியா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இப்போ தான் பயிற்சி ஆக போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி தான் அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது. அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் பொறுத்து இப்போ நம்ம 12 ராசி நேயர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்னு சொன்னாக்க, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவரே உங்கள் ராசிக்கு 6 குடையவனாகவும் விளங்குறார். பொதுவாக 6 குடையவன் 8ஆம் இடத்துல உட்கார்றது ரொம்ப சிறப்பான யோகத்தை தரும். சரிங்களா? உட்கார்ந்து தனசானத்தை பார்க்குறார். அது ரொம்ப ரொம்ப யோகம். அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாவார். இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது சந்திரன் ரோஹிணி நட்சத்திர காலிலே உங்கள் ராசியில் உட்கார்ந்து உச்சபலம் அடைந்த நிலையில் ராசி ஆண்டு பிறக்கிறது. அப்போ மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், மனதிற்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் உச்சபலம் அடைகிறாருன்னு சொன்னால், அப்போ மனதில் எந்த அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றதை பார்த்துங்க. மனதில் சந்தோஷம், நீங்கள் மனசில் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடத்தி முடிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு உருவாக்கி கொடுக்கிறது. இப்போ கிரகங்கள்லாம் பயிற்சியாகி மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வார ராசி பலன் தான் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டு துவக்கம் நமக்கு என்ன செய்யுது, இந்த ஆண்டு பிறக்கும்போது நல்ல நேரத்தில் பிறந்திருக்குதா, நமக்கு என்ன யோகத்தை தந்திருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு தந்திருக்கிறது இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு. சரிங்களா? அப்போ இந்த ரிஷபராசிக்கு மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனை நிறைவேற்றிடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி வீடு என்பது மிகுந்த ஒளிமயமானதாக மாறிவிட்டது. பொதுவாக ராசி வீடு இருள் சூழக்கூடாது. ராசி வீடு இருள் சூழ்ந்து நிற்கக்கூடாது. அப்படி இருள் சூழ்ந்து நின்றால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் 100% வந்துடும். இப்போ உங்கள் ராசிக்கு இருள் சூழ்ந்து இருந்ததெல்லாம் அகன்று விட்டது. இப்போ சந்திரன் ஒளி கொடுத்து விட்டார். பிரைட்டாக இருக்குது. இருட்டான ரூமில் டியூப்லைட் போட்டேன் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய லைட்டு போடும்போது அந்த இடமே ரொம்ப பவராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் ராசி வீடு இப்பொழுது குளிர்ந்த நிலையில், அதிக நெருப்பை கொண்டு வெளிச்சத்தை தரக்கூடிய வகையில் இல்லாமல் குளிர்ந்த நிலையில், மனதை மகிழ்விக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசி வீடு அமைந்து விட்டது. அதனால் இந்த வருஷத்துக்கு வெற்றிக்கு பஞ்சம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4 கிரகங்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய
புதனோடும் அமைந்திருக்கின்றார். 4 கூடையவனாக விளங்கக்கூடிய சூரியனோடும் இணைந்திருக்கின்றார். அதே மாதிரி ராசிக்கு 7 கூடையவன் கலத்திரக்காரகன் செவ்வாயோடும் இணைந்திருக்கின்றார். அவங்கெல்லாம் சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. இந்த உட்கார்ந்த இடம் வேணால் 8ஆம் இடமாக இருக்கலாம். ஆனால் 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம் சொல்லுவோம். இது வரைக்கும் நமக்கு இருந்த பெண்டிங் எல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய இடம் என்னென்னா 8ஆம் இடம். ஏதாவது நிறைய நோய்களுக்கு நீங்கள் ஆட்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நோய்களுக்கு முடிவு காலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. நல்ல ஒரு இது வரைக்கும் மருந்து சாப்பிட்டே கேட்கலையா, இனிமேல் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் வேலை செய்யும். ஏன்னா 8 கூடையவன் குரு பகவான் வக்ரகதி அடைந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக குரு வக்ரமாயி 8ஆம் இடத்தை சொந்த வீடை பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா அங்குள்ள பிரச்சனைகளை முதல்ல தீர்த்துருவார். சுப பார்வைக்கு ஒரு பலன் இருக்கிறது, வக்ர பார்வைக்கு ஒரு பலன் இருக்கிறது. பொதுவாகவே சுப கிரகமான குரு வக்ரமாகக்கூடாது, வக்ரமாகி 2ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்தும் நமக்கு ஏன் அது நன்மையை செய்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து விட்டீர்கள் அல்லவா, அதை தீர்ப்பதற்கான ஒரு சொல்யூஷனான நேரம் இப்போ வந்திருக்குது. அப்போ நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி சனி பகவானே அவங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. முதல்ல வக்கரமாகி பார்த்துட்டு இருந்தார். அப்போ வக்கரமாகி விரயஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் கையிருப்பு தங்கி இருக்காது. எல்லாமே நோய்க்கு, பிரச்சனைகளுக்கு, கேஸுக்கு, அலைச்சலுக்கு கொடுத்துட்டு வாங்க முடியாத ஒரு பிரச்சனையை அதுக்காகவே வாங்கறதுக்காகவே நிறைய செலவு, இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. மன உளைச்சல், உடல் உபாதைகள் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சாச்சு. இது எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக குரு இப்போ வக்கரமாகி உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு 100% அனைத்தும் முடிவு செய்யப்படுகிறது. அந்த அபகாரியங்கள் அடுத்து சுப காரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கின்றது. ஏன்னா சுபஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதன் பார்க்குறார். குடும்ப தேவைகளை என்ன செய்யணும், குடும்பத்தில் விருத்தி பண்ணணும், குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு, வளர்ந்த பிள்ளைகளுக்கு நகை வாங்கணும், படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு சொத்து சேர்க்கணும், இப்படி நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. வீடு கட்டணும் எடுக்கிற முயற்சி எல்லாம் தடையாகிக்கிட்டே இருக்குது. சரியா? கேது நாளில் உட்காந்தாலே வீடு கட்டவே முடியாது. இருக்கிற வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் இருக்க வீடை விட்டுட்டு வாடகை வீடுக்கு போயிருப்பீங்க நிறையா பேர். கேது நாளுக்கு வந்தாலும் இதுதான் நடக்கும். சரிங்களா? இப்போ கேது என்ன செய்கிறாரு, அடுத்து நமக்கு கேது இந்த வருஷமும் பயிற்சியாக நவம்பரில் பயிற்சி ஆகிறார். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் பயிற்சியாகி உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போயிட்டாருன்னா அடுத்த வீடு பெற்றதுக்கான யோகம் வந்துடும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைய போகிறார். அப்போ இன்னும் சிறப்பானதாக உங்களுக்கு மாறும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு மே மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி உட்கார போகிறார். அப்போ என்ன ஆகும், தொழிலில் செய்கிற தொழில் எல்லாமே விருத்தி ஆகிடும். பெரிய அளவில் இந்த ரிஷப ராசிக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகள் அடுத்து மே மாதத்துக்கு மேலே மார்ச் மாதத்துக்கு மேலே கிடைக்க போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி, மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி, மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி. இது எல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வருஷம் அபரிமிதமான யோகங்கள் காத்து கிடக்கிறது. அந்த ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8ல் உட்காந்துருக்கார் இல்லையா, செவ்வாயோட சேர்ந்துருக்கார்ல, டென்ஷன் அதிகமாக இருக்கும், கோவப்படுவீங்க. வாக்குஸ்தானத்தில் குரு வேறு வக்கரமாக இருக்காரா, வார்த்தையில் என்ன வருதுன்னு தெரியாது. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கை நீட்டுன்னு தான் தோணும். உங்களால் முடியாட்டாலும் எதையாவது கடன் வாங்கியாவது அடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு வார்த்தை பேசும்போது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோவம் வந்துட்டா கையை கடன் வாங்கியாவது அடிக்கணும்னு கை இல்லாதவங்க கூட கடன் வாங்கி அடிக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு பழமொழி இருக்குது. அவர் கையே இல்லைனாலும் இன்னொருத்தன் கையை கடன் வாங்கியாவது அடிக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு வெறி வரும், மனசுக்குள்ள ஒரு கோபம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரியா? அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. மற்றபடி இந்த வருஷம் என்பது நீங்கள் பெரிய அளவில் உயரத்திற்கு செல்லக்கூடிய அத்தனை நன்மைகளும் இருக்குது ரிஷபத்திற்கு. சரிங்களா? ரிஷபம்னாலே அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னென்னா, நம்ம எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல லக்ஸுரி வெஹிக்கிளில் போகணும், நல்ல ருசியாக சாப்பிடணும், எங்கே டேஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிடணும், நல்ல ஒரு பெட்டில் தூங்கணும். சரியா? அதாவது நல்ல மெத்தையிலே காஸ்ட்லி மெத்தையாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவங்க யாரும் கிடையாதுன்ற மாதிரி ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைன்றதான் ரொம்ப ஒரு லட்சியமாகவே இருக்கும். அந்த ஆசையை அடையணும். என்றைக்கா இருந்தாலும் சரி நம்ம அதை அடைஞ்சிடணும். ஃப்ளைட்டில் பறக்கணும், கப்பலில் போகணும்,
இதெல்லாம் வந்து ரிஷபத்திற்கான மனசில் இருக்க ஆசைகள். இதில் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா என்னைக்கு ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அவன் தான் வந்து லட்சியம் அடையணும். ஆசைங்கிறது என்ன லட்சியம்? நமக்கு ஒரு லட்சியம்னா நம்ம ஆசை தான். நீங்கள் ஆசைப்பட்டால் தான் அது லட்சியமாக மாறும். அப்போ அதற்கு அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. இதில் இந்த ரிஷபராசிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். மற்றவங்க கூட ஆசைப்படுவாங்க, சரி கிடைச்ச வரைக்கும் போகணும்னு போவாங்க சில பேர். சில பேர் சரி பார்க்கலாம் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பான். இவர் அங்கே அப்படி கிடையாது. ரிஷபம் அது உடனே செய்யணும். நம்ம எப்படியாவது அதுக்கான முயற்சியில் இறங்கணும், அதை வாங்கிடணும், அதை அனுபவிக்கணும். அந்த வண்டி வாங்கணும், அந்த வண்டி வாங்கணும். வாட்ச் கட்டணும், அந்த வாட்சை கட்டணும். இப்படி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம். சரியா? 100க்கு 100% உத்தரவாதமாக சொல்கிறேன். ஒரு 2 மாதம் மட்டும் பொறுமையாக போங்க, கோவப்பட்டுறாதீங்க. சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6 உங்கள் ராசிநாதன் தான் சுக்கிரன். 6 அவர் தான். அவர் என்ன ஆவார்? டென்ஷன் ஆகிட்டார்ல, பிடிக்க முடியாது. அசுர குருன்னு சொல்லக்கூடியவர். சுக்கிரன் யாருன்னா அசுர குரு. அப்போ அசுரர்களுடைய குணம் அங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம பொறுமை காக்காவிட்டால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் அது பிரதிபலிக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் அது தொந்தரவை கொடுத்துரும். இது நான் ரொம்ப இன்னும் வருஷப்படல பயமுறுத்த நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் 2 மாதம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். புரியுதா? அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உயரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டிற்கான பலன் கொடுப்பது 80% வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.